எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை இந்த காலவெளி உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் அந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. நீங்கள் எல்லாவரும் சுகமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிக்கும்படி, இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தும்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ஓசியா 6:1 அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்மை குணமாக்குவார். நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு பக்கம் சரீரத்தில் வேதனையோடு நீங்கள் ஒரு வேலை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எத்தனையோ டாக்டர்ஸை பார்க்குறோம், பிரதர் எதனால் எனக்கு இந்த பலவீனம் தெரியல, எதனால் எனக்கு இந்த வியாதியும் தெரியல, எதனால் இந்த கஷ்டங்கள் என் சரீரத்தில் வருது என்று தெரியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஒரு புறம் நல்ல சம்பாத்தியம் வருது, ஆனால் என்னுடைய சம்பாத்தியம் முழுசும் கொண்டு போய் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் மெடிசன் சொல்லி இப்படியே என்னுடைய எல்லாவற்றையும் நான் செலவழித்து போகிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தில் சில காயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். பிள்ளைகளின் நிமித்தம், உற்றார் உறவினர்கள் நிமித்தம், சுற்றி இருந்தவர்கள் நிமித்தம், நீங்கள் அதிகமாய் நம்பினவர்கள் நிமித்தம் ஒருவேளை உங்கள் இருதயத்தில் அதிகமான காயங்கள் இருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் ஏற்படுகிற காயமாக இருந்தாலும் சரி, சரீரத்தில் ஏற்படுகிற காயமாக இருந்தாலும் சரி, பலவீனங்களாக இருந்தாலும் சரி, வார்த்தை ஒன்றுதான், அவர் உங்களை குணமாக்குகிறவர், அவர் நம்மை குணமாக்குகிறவர். நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியினால் அவர் சுமந்து தீர்த்ததை நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை தருவார். உங்களுடைய வியாதியை மாற்றுவார், உங்கள் துக்கத்தை மாற்றுவார், உங்கள் வேதனையை மாற்றுவார், உங்கள் அவமானங்களை மாற்றுவார். உங்களை அவர் குணமாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை குணமாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எப்படி அவர் குணமாக்குவார்? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி. அவருடைய தழும்புள்ள கரம் நம்மை குணப்படுத்தும். நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு எல்லா காரியத்திலும் பல வருடங்களாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகளை பார்த்து 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 நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம் நம்மிடத்தில் விலகி போயிருக்கலாம். இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தர் நம்முடைய பலவீனத்தில், நம்முடைய சிறிய விசுவாசத்தில் அவருடைய பரிபூர்ண சுகத்தையும் ஆறுதலையும் பலனையும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். இன்னும் அநேக காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் குணமாக்குகிற கர்த்தர். யார் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அந்த சரத்தில் அற்புத சுகம் நடக்க துவங்கட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து, எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்து இன்னும் எனக்கு நன்மை வரவில்லை, இன்னும் எனக்கு சுகம் வரவில்லை என்று யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் கரம் தொடுவதாக, அற்புத சுகம் நடப்பதாக, பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். பூரண சுகம் உண்டாகட்டும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.